வணக்கம். ஒரு அழகான காட்டுல ஒரு அழகான அணில் இருந்துதாம். அந்த அணிலுக்கு தானியங்கள சேகரிக்க ரொம்ப விருப்பமாம். சேகரிச்ச தானியங்கள மரப்பொந்துல சேமிச்சு வைக்குமாம். ஒரு நாள் ஒரு பறவை மரத்து மேல நடுங்கிட்டே உட்காந்துச்சாம். அப்ப அந்த பறவை அணில் கிட்ட, "எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ரொம்ப குளிரா இருக்கு. எனக்கு தங்க இடம் கொடுத்து உணவ தந்து காப்பாத்துவியான்னு?" கேட்டுச்சாம். அணில் மனசுக்குள்ள, இதெல்லாம் நாம கஷ்டப்பட்டு சேமிச்ச தானியங்கள். இதை எப்படி தர்றதுன்னு யோசிச்சுச்சான். முதல்ல தர மறுத்துடுச்சான். அப்புறம் அந்த பறவை ரொம்ப பலகீனமா இருக்கிறத பார்த்துட்டு, மனம் இறங்கி தானியங்கள தரலான்னு முடிவு பண்ணுச்சான். அந்த தானியங்கள சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உடல் திடமானோன, அந்த பறவை சந்தோஷமா பறந்து போயிடுச்சாம். கொஞ்ச நாள் கழிச்சு, அந்த பறவை அணில பார்க்க வந்துச்சாம். வரும்போது ஒரு அழகான பூவ அணிலுக்கு பரிசா கொடுத்துச்சாம். அணிலுக்கு ரொம்ப சந்தோஷமா. காரணம் என்னன்னா, அந்த பறவை பூ கொடுத்ததுனால இல்ல. அந்த பறவைக்கு தேவையான நேரத்துல உதவி செஞ்சு அதை காப்பாத்துனதுனால அந்த சந்தோஷம் வந்துச்சாம். மத்தவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுல பகிர்ந்து கொடுக்கறதுல தான் ஆனந்தம் இருக்கு. எல்லாத்தையும் நாம வச்சுக்கிறதுல ஆனந்தம் இல்லைங்கிறத அந்த அணில் அப்பதான் உணர்ந்துதான். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, குழந்தைகளே, பொண்ணோ பொருளோ நம்ம கிட்ட தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்கிறது மனிதாபிமான செயல் அல்ல. நம்ம கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் கொடுத்து அவங்கள காப்பாத்துறதுல தான் உண்மையான ஆனந்தம் இருக்கு. அப்படி அவங்க அந்த கஷ்டத்துல இருந்து விடுபடும் போது அவங்க முகத்துல பார்க்குற சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.